ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, அடையாளம் கேட்கின்ற பரிசேயர்களையும் சதுசேயர்களிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் இல்லை. யோனாவின் அடையாளம் என்ன? யோனாவினுடைய பிரசன்னம் மனம் மாற வேண்டும் என்று நினிவே மக்களுக்கு கூறுகின்ற செய்தியாக அமைந்தது. நினிவே மக்கள் கடவுளின் பக்கம் திரும்ப வேண்டும். யோனாவின் அடையாளம் பாவத்திலிருந்து, கொடுமையான அழிவிலிருந்து அந்த மக்களை காப்பாற்றியது. யோனாவினுடைய அறைகூவல் அந்த மக்களை மனம் திருப்பியது. யோனா என்ற மனிதன் நினிவேவை காப்பாற்றினார். கிறிஸ்து என்ற மனிதர் கடவுளும் மாக இருக்கிறவர், உலகை காப்பாற்ற வந்திருக்கிறார். அழிந்து போகின்ற மனிதனை காப்பாற்ற வந்திருக்கிறார். அழியா வாழ்வுக்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார். அழிந்து போகக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் தூக்கி நிறுத்த வந்திருக்கிறார். கடவுள் வந்திறங்கியிருக்கிறார். அவருடைய பிரசன்னம், அவருடைய தெய்வீக பிரசன்னம் இன்றும் மனம் மாறுதலுக்காக நம்மை அழைக்கிறது. திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் சொல்லுகின்ற போது, இயேசுவினுடைய அடையாளம் இறப்பிலும் உயிர்ப்பிலும் தெரிகிறது. இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் அழியக்கூடிய நிலையிலிருந்த மனித ஆன்மாவை கடவுள் மீட்டார். எனவே அவரில் விசுவாசம் கொள்கின்ற அனைவரும் மீட்கப்படுவார்கள். இதுதான் அடையாளம். இன்றும் அவர் வாழ்கிறார். இன்றும் அவர் நம்மிடையே வலம் வந்து கொண்டிருக்கிறார். நாமும் அடையாளமாக திகழ வேண்டும். நல்லவைகளுக்காக அடையாளமாய், அழிந்து போகின்ற சூழ்நிலையில் இருக்கின்ற மனிதனுக்கு நாம் மனசாட்சியாய், தவறுதலான சமுதாயத்திற்கு முன்னின்று அறைகூவல் விடுக்கின்ற எச்சரிக்கை கூக்குரலாய் நாமும் யோனாவைப் போல வாழ அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவைப் போல வாழ அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உலகத்திற்கு தந்து அடையாளமாய் திகழ அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரின் பிரசன்னத்தில் நம்மை சுதித்து பார்ப்போம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு நீர் தந்த கொடைகளுக்கு நன்றி, வல்லமைக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. எங்களோடு தங்கும் ஆண்டவரே, பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து அறிந்து தெரிந்து கொண்டு உலகில் இருக்கின்ற மக்களுக்கு நாங்களே அடையாளமாய் திகழ்ந்து உம்மிட மக்களை கூட்டி வர வரம் தாரும். அனைமரியே எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.